ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீஸ்ட் எ மான்ஸ்டர் அமாங் மேன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 2013 எடுக்கப்பட்ட படம். இப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு போகிறாப்புல. அங்கே போன இடத்துல நைட் அவங்க ஸ்டே பண்ணுறாப்புல ஆகி போயிருது. ஆனால் அங்கே ஸ்டே பண்ணதுக்கப்புறம் அங்கே அவர் கூட இருக்கவங்களாம் ஒருத்தங்களா இறக்க நேரிடுறாங்க. இதுக்கு காரணம் யார், கடைசியில் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா, எதனால இந்த சம்பவம்லாம் நடக்குது, இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து ஒரு ஹாரர் ட்ராமாவாக தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் மொதல் பாசிட்டிவே என்னன்னு கேட்டோம்னா, படம் வந்து 1 மணி நேரம் 12 நிமிஷம் தான் ஓடுது. அதுதான் இந்த படத்திலேயே இருக்கிறதுலே பெரிய பாசிட்டிவ். தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ஓரளவு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எங்கே நமக்கு ரொம்ப இதாகுதுன்னா, படம் 1 மணி நேரம் 12 நிமிஷம் ஓடினாலுமே எங்கேயுமே நமக்கு ஒரு என்கேஜிங் மூமெண்ட்டே இல்லை. அவங்களுக்குள்ள அந்த பயத்தை கடத்தினது நமக்கும் கடத்தணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம அடிக்கடி எல்லா ரிவ்யூலையும் அந்த மணியில் விஷயங்கள் எதுவுமே இல்லை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஐஎம்டிலே பார்த்தீங்கன்னா 2.3 ரேட்டிங்கே நம்ம தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கூட இந்த படம் ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனால் படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இப்போ இந்த படம் உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு